நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா வச்சுங்களேன், அப்படியே கடல்ல குளிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே ஃபீல் இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் வந்து போடுறோம். வாட்டர் கண்டிஷனர் தாண்டி தண்ணி வரும்போது ஹார்ட் பார்ட்டிகல்ஸை நானோ பார்ட்டிகல்ஸை மாற்றி கொடுக்குறது. இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து நம்ம வாட்டர் சாஃப்ட்னர் பத்தி பார்த்திருந்தோம். வாட்டர் சாஃப்ட்னர்ல வந்து ரெசின் சாஃப்ட்னர் பத்தி பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கண்டிஷனர் பத்தி பார்க்கலாம். இந்த வாட்டர் கண்டிஷனர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, வாட்டர் கண்டிஷனர்ல என்ன பிளஸ் பாயிண்ட், என்ன மைனஸ் பாயிண்ட், அதே மாதிரி வாட்டர் கண்டிஷனருக்கும் இந்த ரெசின் சாஃப்ட்னருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட்னர் பிளான்ட் போடணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு டீடைல் கிடைக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த வாட்டர் சாஃப்ட்னர்லாம் வந்து போடுறோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்ப தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம், அயன், சோடியம், குளோரைட் இதெல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது தண்ணியில ஒரு 1000 டிடிஎஸ் இருந்து ஹார்னஸ் வந்து ஒரு 250 டிடிஎஸ்க்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஹார்னஸ்னால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? இதே வந்து அந்த 250க்கு மேல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 ஹார்னஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம பைப் லைன்ல உப்பு கட்டுற பிரச்சனை, பாத்ரூம் டைல்ஸ், கிச்சன் டைல்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷவர் சீக்கிரம் அடைச்சிரும். இதெல்லாமே சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும். நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா வச்சுக்கோங்க, அப்படியே கடல்ல குளிச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே ஃபீல் இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாட்டர் ஹீட்டர், டிஷ்வாஷர், வாஷிங் மிஷின் இதெல்லாம் சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிடும். துணி துவைச்சா வந்து பாத்தீங்கன்னா அழுக்கே போகாது. வாஷிங் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் துணி துவைக்கிறத விட்டு மேக்ஸிமம் எல்லா லேடிஸுமே கையில தான் துணி துவைச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். இந்த பிரச்சனையில இருந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து வாட்டர் சாஃப்ட்னர் வந்து போடுறோம். இப்ப வாட்டர் சாஃப்ட்னர்ல வாட்டர் கண்டிஷனர் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி பார்த்தோம். வாட்டர் கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 விதமான டைப் இருக்கு. ஓகேங்களா? அதுல மேக்ஸிமம் எல்லாமே மேஜரா ஒரே மெத்தட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. வாட்டர் கண்டிஷனர் தாண்டி தண்ணி வரும்போது ஹார்ட் பார்ட்டிகல்ஸை நானோ பார்ட்டிகல்ஸை மாற்றி கொடுக்குறது. அதாவது ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறதுக்குண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம், மெக்னீசியம் இந்த 2 தான். ஓகேங்களா? இந்த 2மே ஒன்று சேரும்போது தான் கட்டி மாதிரி பிடிச்சிக்கும். அப்படி பிடிக்காம மாலிகுல்ஸை பிரேக் பண்ணி கொடுத்துருது. அதனால 2 ஒன்று சேராது. அதனால வந்து நம்ம ஸ்கேல் ஃபார்மிங் நடக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லா வாட்டர் கண்டிஷனர் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல எலக்ட்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு, சேம் இதே மெத்தட் தான். அதே மாதிரி வந்து ஒரு இதுல பார்த்தீங்கன்னா ஆன்டிஸ்கலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு வாட்டர் கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா பைப்ல ஹார்ட் பார்ட்டிகல்ஸை நானோ பார்ட்டிகல்ஸை மாற்றி கொடுக்குறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேல் ஃபார்மிங் வந்து நடக்காது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஹார்னஸை வந்து குறைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஹார்னஸை வந்து குறைக்காது. அந்த 500 ஹார்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த 500 ஹார்னஸ் அப்படியே தான் இருக்கும். இதே வந்து ரெசின் சாஃப்ட்னர் எடுத்துட்டோம்னா அந்த கால்சியம், மெக்னீசியத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடும். ரீஜெனரேட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிடும். நமக்கு வந்து ஒரு மழை தண்ணியோட ஃபீல் கிடைக்கும். அது ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும், ரிசல்ட் கிடைக்காது. இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். அதாவது ஆர்ஓ மிஷின்ல ஒரு 1000 டிடிஎஸ் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளோட போர் வாட்டருக்கு ஒரு 1000 டிடிஎஸ்க்கு ஆர்ஓ மிஷின் போடுறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 50 டிடிஎஸ் வந்துடும். அந்த மாதிரி இந்த ரெசின் சாஃப்ட்னர்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இந்த வாட்டர் கண்டிஷனர்ல 500 ஹார்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த 500 ஹார்னஸ் அப்படியே தான் இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா ரெசின் சாஃப்ட்னர்ல 500 இருந்துச்சு அப்படின்னா அதை குறைச்சு ஒரு 30-40 கீழே நம்ம வந்து எவ்வளவு ஹார்னஸ் டிடிஎஸ் நம்ம என்ன போடுறோம் அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாறும். அதே மாதிரி நம்ம ரீஜெனரேட் பண்ற டைமிங்கை பொறுத்து இந்த ஹார்னஸ் வந்து மாறும். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5 தான் இருக்கும். நாளாக பாத்தீங்கன்னா 2வது நாள் 3வது நாள் எத்தனை லிட்டர் நம்ம யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து அது ஹார்னஸ் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதில் ரீஜெனரேட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் கண்டிஷனர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் அப்படியே ஃபிட் பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் அப்படியே கிடைக்க வேண்டியதுதான். அது இந்த ஆன்டிஸ்கலண்ட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கழட்டிட்டு நம்ம வந்து ஆன்டிஸ்கலண்ட் பால்ஸ் ஏதாவது பாத்தீங்கன்னா அதை தேஞ்சிருச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 64 வகையான மெட்டல் யூஸ் பண்றோம். அதை தாண்டி தண்ணி வரும்போது இந்த மாதிரி ஸ்கேல் ஃபார்மிங் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாட்டர் கண்டிஷனர் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, திரும்ப கழட்டணுங்கிற அவசியமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த வாட்டர் கண்டிஷனர் இருக்கிற இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நம்ம இந்த வாட்டர் கண்டிஷனர் வந்து நம்ம ஓப்பன் பிளேஸ்ல தான் ஃபிட்டிங் பண்ணிருப்போம். வெளிச்சம் படும்போது பாத்தீங்கன்னா பாசம் முடிச்சது அப்படின்னா அது கரெக்டா ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி டஸ்ட் ஏதாவது போய் அதுல ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டா ஒர்க் ஆகாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வாட்டர் கண்டிஷனர்ல நம்ம தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் சால்ட் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டா பைப் லைன்ல உப்பு கட்டாது, ஆனா வந்து பவுடர் மாதிரி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஒரு மைனஸ் பாயிண்டா வந்து நான் நினைக்கிறேன். ஆனா வந்து தொடச்சா போயிடும், ஆனா வந்து கட்டி மாதிரி பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி செலவு வந்து பாத்தீங்கன்னா ரெசின் சாஃப்ட்னரோட இது வந்து செலவு கொஞ்சம் கம்மியா தான் வரும். அதாவது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு 15,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ஃபில்டரு, பேக் ஃபில்டரு இதெல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணி ஃபிட்டிங் சார்ஜோட ஒரு 23,000 25,000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். இதே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்னஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு, டிடிஎஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸ் மாறுது.
3000 டிடிஎஸ் வரைக்கும் ஒரு ரேஞ்சில் கொடுக்குறாங்க, 10,000 டிடிஎஸ் வரைக்கும் ஒரு ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து டிடிஎஸ் பொறுத்து அந்த வாட்டர் கண்டிஷனர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனா இந்த ரெசின் சாஃப்ட்னர்ல 800 ஹார்னஸ் மேல போச்சுன்னா கரெக்டா ஒர்க் ஆகாது. ஆனா அந்த ரெசின் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் ரெசின் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெசின் வந்து பாத்தீங்கன்னா 1200 வரைக்குமே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு ரிசல்ட் வேணும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வாட்டர் கண்டிஷனர் வந்து ஒரு எல்லா பக்கமே சால்ட் கண்டென்ட் ஜாஸ்தியா தான் இருக்கு. 3000 டிடிஎஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு 35,000 இந்த செலவு பண்ணி இந்த வாட்டர் கண்டிஷனர் போடுவீங்க. அவ்வளவு செலவு பண்ணி நம்ம போட்டு ரிசல்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். இதை வந்து ரிசல்ட் எதிர்பார்த்து போட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து சங்கடங்கள் தான் இருக்கும். இதே வந்து உங்களுக்கு ஹார்னஸ் கம்மியா இருக்குது, ஒரு 700 ஹார்னஸ் கீழே குறைவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்னர் போட்டோம் அப்படின்னா நம்ம மழை தண்ணியோட ஃபீல் நம்ம அப்படியே வந்து நமக்கு கிடைக்கும். ஆனா வந்து ரெகுலரா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பார்க்கணும். பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 40,000 45,000 வந்து ஸ்டார்டிங் ஆகி ஆட்டோமேட்டிக்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு 80,000 வரைக்குமே வரும். இதே வந்து இந்த வாட்டர் கண்டிஷனர்ல மெயின்டெனன்ஸே தேவை கிடையாது. ஒன்ஸ் அப்படியே ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா அப்படியே பர்மனண்டா இருக்கும். நான் சொல்லியிருந்த விஷயங்கள்ல மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோ நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், அது எல்லாமே விட்டுட்டேன். ஏன்னா இப்பதான் புதுசா வீடியோ போட்டிருக்கோம். கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா 8 நிமிஷம் கண்டினியூஸா பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே விட்டுறேன். அதெல்லாம் ஒரு கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். லாஸ்ட் வீடியோல அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை பண்ண முடியல. சப்போஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். திரும்ப அதுக்கு ஒரு வீடியோ கூட போடுறேன். மறக்காம அப்படி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்டர் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்களே நிறைய விஷயங்கள் தண்ணியில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வரும்.